இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நல்லா இருக்குல்ல? பாருங்க, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா நர்மதா, எனக்கு பிடிக்கல. ஏங்க, புடவையெல்லாம் நல்லா மாடர்னா இருக்கு. எங்களுக்கு ட்ரெடிஷ்னலா வேணுமே. மேடம், நீங்க வெளியூர்ல இருந்து வரவும் உங்களுக்கு ரொம்ப மாடர்னா தேவைப்படும் தான் காமிச்சேன். பாரம்பரிய பட்டெல்லாம் கீழே இருக்கு மேடம். அப்ப நம்ம கீழே போய் பார்க்கலாம். அம்மா, கீழே வேண்டாம். எங்கே இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா கீழே போலாம் தான் சொல்ல வரேன். இல்ல நர்மதா, இங்க இருக்கிற புடவையெல்லாம் அவ்வளவா எனக்கு பிடிக்கல. ஐயோ, இந்த வருஷம் வர கீழே இருக்கிற ஆபத்து புரியாம பேசிட்டு இருக்காளே. வருஷம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துக்கிட்டோம். அதுல என்னமா பிரச்சனை? அப்பா, கீழே போறது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, நமக்கெல்லாம் இங்க எடுத்துட்டு அப்புறமா கீழே போலாமா? நல்ல நேரத்துக்குள்ள முகூர்த்த புடவை எடுக்கணும் நர்மதா. ஐ எம் வெரி பார்ட்டிகல் அபவுட் ஆஸ்பீஷியஸ் டைமிங்ஸ். நல்ல நேரம் முடிய இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ப்ளீஸ், முதல்ல அதை முடிச்சிடலாம். ஏன் யோசிக்கிற? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முகூர்த்த புடவையை எடுக்கணும். ஆமாண்டி, வர்ஷா சொல்றது கரெக்ட் தானே. நமக்கு புடவைலாம் அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல அவளுக்கு முகூர்த்த புடவை எடுத்துருவோம். வாங்க போலாம். வாங்க. ஐயோ, மாப்பிள யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? வாங்க போவோம். வாங்க 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 போலாம் போலாம் வாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பா ஆண்டி சொல்றேன், போய் பார்க்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன சொல்லி தடுக்கிறது? அவங்க வேற போயிட்டே இருக்காங்க. நர்மதா, உனக்கு நானே போன் பண்ணலான்னு இருந்தேன். பாட்டி, அவங்க எல்லாரும் மேல இருந்து கீழே வராங்க பாட்டி. என்னடி சொல்ற? இவங்க எல்லாரும் கீழே இருந்து மேல வராங்கடி. ஐயோ, என்ன சொல்றீங்க? மேல வராங்களா? எதுக்கு? இங்கே புடவை நினைச்ச மாதிரி இல்லையா, அதான் மேல வராங்க. ஐயோ பாட்டி, இவங்க கீழே வராங்களே, இப்ப என்ன செய்யறது? இவங்க எல்லாரும் லிஃப்ட் வழியா வராங்கடி. ஷோ பாட்டி, இவங்களும் லிஃப்ட்டுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவங்க எல்லாரும் மேல வந்தா அவங்க முன்னாடி வந்து நிப்பாங்களே. இவங்க கீழே வந்தாலும் அவங்க முன்னால தானே வந்து நிப்பாங்க. இப்ப நம்ம என்னடி பண்றது? அவங்களை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக முடியாதா? திடீர்னு என்னன்னு சொல்லி எங்க கூட்டிட்டு போறது? நர்மதா, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. அது வந்துட்டேன்பா. ஐயோ, ஏய் ஏய் ஏய், ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? வாமா. ஏமா பாயிர? கதவு திறந்தா தானே போக முடியும். எல்லாரும் ஒன்னதமா போறோம் வீட்ல. என்ன ஐயோ கடவுளே, யாரும் இருக்க கூடாது.
அப்பா வாய மூடுறா. அப்படி கூப்பிடாதடா. நீ அப்படி கூப்பிடும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. இந்த ஜென்மம் மட்டுமில்லடா, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்தேன்டா. நீ என்ன அப்பான்னு கூப்பிடாத. நீ என்ன அப்பான்னு மட்டும் கூப்பிடாதடா. டேய், குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் குளிதோடி புதைச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி 30 வருஷமா என்ன தலை நிமிர விடாம பண்ண வேண்டாம் நீ. பாவி பாவி அப்பாங்கிற வார்த்தையை மட்டும் நீ சொல்லாதடா. அப்பா நீங்க சொல்றது எதையும் நான் பண்ணலப்பா. நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை உண்டாக்கலப்பா. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்க. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ். போதும் நிறுத்துடா. ரைஸ் மில்ல வேலை பாக்குறவளை இழுத்துட்டு ஓடி போன அயோக்கியம் தானடா நீ. யோகிய மாதிரி பேசுற. ரங்கநாயகி, நான் வீட்டை விட்டு போனது காரணம் தெரிஞ்சதுன்னா நீ யாரும் போய் பேச மாட்டீங்க. அப்படி ஒரு உண்மை என் பக்கம் இருக்கு. ச்சே, அப்படி ஒரு உண்மை உன் பக்கம் இருந்ததுன்னா எதுக்கு நான் 30 வருஷமா திருட மாதிரி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க? சொந்த ஊர்லயே எங்களுக்கு நரகத்துல வாழற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு சொப்பு கட்டு கட்டுறியா? அப்பா உங்க பிள்ளைப்பானா, நீங்க வளர்த்த பையனா. நான் நம்ம குடும்பத்துக்கு தலை குனிகிற மாதிரி காரியம் பண்ணுவனா? நான் எந்த தப்பு பண்ணலப்பா. சை, நீ பண்ணது துரோகம்டா. வீட்டுல நடக்க இருந்த கல்யாணம்டா அது. ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்து ஊரே வர வச்சிருந்தேன். நடு ராத்திரில சொல்லாம கொள்ளாம அவளை எடுத்துட்டு ஓடிட்ட. என் குடும்பத்தை தலகுனிய வச்ச பாவிடா நீ. எவ்வளவு கௌரவமா நான் வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும்ல. ஒரே ராத்திரியில என்னோட மொத்த கௌரவம் போச்சுடா. மா, இவனை பாக்குற அன்னைக்கு சும்மா விட கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்கு இவனை இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒத்த வார்த்தை சொல்லுங்க, உண்டில நாக்கிறேன். கதர், இத்தனை வருஷமா இவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப சிக்கிட்டான்ல. இவனை இங்கெல்லாம் வச்சு ஒண்ணு செய்யக்கூடாதுடா. நம்ம ஊருக்கு கொண்டு போய் அங்க வச்சு இவனை என்ன செய்யணுமோ செய்யணும். அந்த ஊருக்கு முன்னாடி தானே இத்தனை வருஷமா எங்களை நிலக்குலைய வச்சான். அங்க எல்லார் முன்னாடியும் நாம யாருன்னு காமிக்கணும்டா. எதுக்குமா ஊருக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு இங்கே இவனோட கதையை முடிப்போம். கதிர, நீங்களா சின்ன பசங்கடா. உங்களுக்குலாம் அப்ப என்ன நடந்ததுன்னே தெரியாது. பெரியவங்க நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீ கொஞ்சம் அமைதியா இருடா. நான் எதுக்கிட்ட அமைதியா இருக்கணும்? எதுக்கு அமைதியா இருக்கணும்?